ரொம்ப அதிகமாக இதுவே ப்ளஸ் இதுவே மைனஸ் இமேஜினேட்டிவ் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணக்கூடியவர்கள். டேய் எப்போ பார்த்தாலும் அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான்டா. அந்த திங்கிங்கே அவனுக்கு பயமாக இருக்கும். டேய் இது இப்படி ஆச்சுன்னா அது அப்படி ஆச்சுன்னா அது அப்படி ஆச்சுன்னா டே என்னடா ஆகும் டே நிறுத்துறா. அந்த மாதிரி பல விஷயங்களில் இங்கே நம்ம கிளம்பினோம்னா இன்றைக்கி இங்கேருந்து நேர சென்னை போகிறதுக்கு சென்னையிலேருந்து திருச்சி போகிறோமா இந்த டைம் இந்த இப்படி போவோம் கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம்டா. இப்படி ஒரு இமேஜினேட்டிவ். அடுத்தது கிரேஷியஸ், ரொம்ப ஜெனராசிட்டி, கிரேஷியஸ், ஹெல்ப்ஃபுல், அடுத்தவர்களுக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக உதவக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வெரி ஹியூமன், பெனவலண்ட் அப்படிங்கிறாங்க. வெரி சேரிட்டபிள், காட் ஃபியரிங், எஜுகேட்டட், இன்ட்ரெஸ்டட் இன் ஆன்டிக்விட்டி, பழங்கால பொருள்கள் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் ஈடுபாடு அதிகமாக உள்ளவர்கள். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைச்சலாக இருக்கக்கூடியவர்கள். ஏன் என்னங்கிறத நட்சத்திரம் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ரொம்ப பைலட்டாக ஆசைக்கூட, நம்ம எதையுமே லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பைலட்டெல்லாம் லீட் பண்ணுறாங்க, பைலட்டு, டிரைவரு, ஷிப்பில் கேப்டன், இவர்கள்லாம் லீட் பண்ணக்கூடியவர்கள். அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள், நல்ல டேலண்ட் உடையவர்கள், எதையாக இருந்தாலும் அகாமடேட்டிவ் தன்மை கொண்டவர்கள், மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர்கள், நிறைய புவர் இன் டெசிஷன். சில சந்தர்ப்பங்களில் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஏன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய காலில் பிறந்தவர்கள் தான். குரு புதன் 2 பேரும் உபயராசி தான். 7ஆம் வீட்டு குடைவனும் அவன் தான், 4ஆம் வீட்டு குடைவனும் தான் புதன். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ரேவதி நட்சத்திரத்தில் நாம்.